வெள்ளச்சாமி என்ன தெரியுமா? விஷயம் தெரியுமா? எல்லாரும் எப்படி தெரியும்? என்னையா செக்கு மாடு மாதிரி சுத்தி வர்ற? என்ன எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? விஜயிடம் இருந்து விவாகரத்து கோரி உள்ள அவரது மனைவி சங்கீதா தனது கணவர் விஜய் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை அடுக்கியுள்ளார். நடிகர் விஜயோடைய ரசிகரா யார் இருக்கானோ அவனுக்கு தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்களும் தந்தைமார்களும் பொண்ணை கொடுக்காதீங்க. நடிகர் விஜய் போல கட்டின பொண்டாட்டியும் புள்ளிய விட்டுட்டு பிளைட்ல திரிஷா கூட பறப்பான். அது போல அவன் யாருன்னா லவ் பண்ண பொண்ணு கூட பறப்பான். இதெல்லாம் ஊர் உலகத்துல நடக்காத விஷயமா? அந்த காலத்துல 2-3 வச்சுக்கிறது சாசம் தானப்பா. எங்க சியானை எடுத்துங்க, 4 பொண்டாட்டி 7 வப்பாட்டி வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கான். போன வாரம் தான் எனக்கே தெரியும், நானே வப்பாட்டியோட வம்சாவளின்னு. அப்படியே மன்னர் வம்சாவளி மாதிரி பெருமையா பேசுறேன். இன்னும் எவ்வளவு பேட்ச் ஒர்க் வச்சிருக்கீங்க? பூரா புக் பேட்ச் ஒர்க் ஆயி 2021ஆம் ஆண்டு ஏப்ரலில் அந்த நடிகையுடன் விஜய் தொடர்பில் இருப்பதை கண்டுபிடித்ததாக நானே நானே லல்லி தோழியும் நானே மணப்பொண்ணு தோழியும் நானே தான் அதனை விட்டுவிடுவதாக உறுதியளித்த விஜய் அதன் பின்னரும் தொடர்ந்து அந்த நடிகையுடன் கள்ள உறவை தொடர்ந்ததாக சங்கீதா குற்றம் சாட்டி இருக்கிறார். ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா முதல்வருடைய சகோதரி செல்வி அவங்க சங்கீதாவுக்கு ரொம்ப க்ளோஸ். அந்த அடிப்படையில் செல்வி தான் இவங்களுக்கு ஒரு அட்வைசராகவும் இருந்ததா ஒரு தகவல் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த கேஸை டேக் ஓவர் பண்ணதே அவங்க தான். அவங்களுடைய ஆலோசனையில தான் இது எல்லாமே நடந்ததா ஒரு தகவல் இருக்கு. தன்னுடைய அடிப்படை உரிமைகளை மறுத்ததாகவும் வீட்டில் இருந்து வெளியே அழைத்துச் செல்ல மறுத்ததாகவும் வீட்டிலேயே அடைத்து வைத்ததாகவும் தெரிவித்துள்ளார். தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். யாரு வேணா போட்டுட்டு போட்டு தலைப்பா. ஏய் எதிர்கட்சி, என் தலைவர் யார வச்சிருந்தா உனக்கு நாதாரி? அவர் ஒருத்தே வச்சிருப்பாரு, இல்லைன்னா ஊரே வச்சிருப்பாரு. உனக்கு என்னடா? ஏரோப்ளைன்ல போறவனே ஏணி வச்சு எட்டி பாக்குற நீ, கப்பல்ல போறவரை காலை விட்டு ஆட்டி பாக்குற நீ, நடந்து போறவரை நாக்க வச்சு நக்கி பாக்குற நீ, பேசக்கூடாது. கடைசி ஆயுதம். கரூர் பிரச்சனை செய்து தலைவரை ஆஃப் பண்ண பார்த்தாங்க, முடியல. திமுக பிஜேபி கூட்டணி சேர்த்து சிபிஐ வைத்து மிரட்டி பார்த்தாங்க, ஒன்னும் நடக்கல. அடுத்து ஜனநாயகன் படத்தை முடக்குவோம், விஜய் வழிக்கு வருவாரு நினைச்சாங்க, பருப்பு வேகல. அப்புறம் SOP போட்டு மக்கள் சந்திப்பு முடக்கம் ஈடுபடல. கடைசி ஆயுதமா சங்கீதாவை வைத்து சீண்டி பார்க்கறாங்க. கண்டிப்பா மக்கள் சீண்ட கூட மாட்டாங்க. நமது இலக்கு தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்புறது மட்டும்தான். கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம் மக்களே. என்ன இந்த வீட்டை இடிச்சு 3 போர்ஷனா கட்டி மேல் போர்ஷனா கோர்ட்டுக்கும் கீழ் போர்ஷனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாடகை கொடுத்துட்டு நடுவுல நம்ம கொடுத்துட்டு போயிடலானே. ஏண்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் என்னால அலைய முடியல. சிவா, உனக்கு நடந்த கொடுமை வேற யாருக்கும் நடக்க கூடாது. அந்த ஆண்டவன் தான் உனக்கு தைரியத்தை கொடுக்கணும். என்னதான் தைரியத்தை தந்தாலும் இந்த அவமானத்தை எப்படி தாங்க முடியும்? 3வது மனுஷன் நானு, என்னாலே தாங்க முடியல. எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? என்ன சொல்ல வர? விஜய் சங்கீதாவை லவ் பண்ணல. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லு, மேல. விஜயத்தான் புசி ஆனந்த லவ் பண்றான். இப்பதானே குடிச்ச, தம்பி குடிக்க வேணாமா? என் பொண்டாட்டி கூட இவ்வளவு பாசமா இருந்தது என் செல்லம். என் வாழ்க்கையில உன்னை தவிர யாருக்கு கிடையாது. ஆகாட்டு அப்பா. அப்பாவா? யாரா அது? பசங்களை பார்த்து நீ ஓடிடு. பாத்தானா என் ஒய்ஃப் போய் சொல்லிடுவாங்கம்மா, அவன் ஏற்கனவே உடம்பு சரியில்லாத பொட்டு போயிட்டானா. ஆமா, அவங்க எதுக்கு நான் பாட்டு கூப்பிடுறேன்? அப்பா அப்பான்னு கூப்பிடாம என்ன ஒண்ணு இல்ல. எங்களை யாரோ கடத்திட்டாங்க. சிவகாமி, தம்பி வந்துட்டு இருக்கான், அவனை காப்பாத்திடுவான். ஐயோ, முத பொண்டாட்டி எதை காப்பாத்துவியா? நான் தான் உயிரின் சொல்வியே, என்ன காப்பாத்த மாட்டியா? ஏய் அம்லு, உன்னையமா கடத்திட்டாங்க? அடியே சங்கலத்தை, நீதான் அத சிரிக்கியா? அக்கா நொக்கானது மாமா, இந்த சித்தி சூப்பர்மா. அடி சர்ப்பா. எனக்கு இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். ஒன்னு அவர் என் கூட இருக்கணும், இல்ல அவருக்கு பிடிச்ச பொண்ணோட எங்கேயாவது போயிடணும். எனக்கு படிப்பு இருக்கு, வேலை இருக்கு, என்னால என்ன பாத்துக்க முடியும், குழந்தைய பாத்துக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். என்னாச்சுப்பா?
இது இப்படி ஓவரா பேசுறீங்க? சத்தியமா எந்த பொண்ணு இல்லடி. சொல்லுங்கடா. கேப்டனுக்கு பிரேமலதா துரோகம் செய்தாலும் தளபதிக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். என் தளபதி திமுகவை ஒழிப்பார். சொன்னா உனக்கு இதெல்லாம் வேணான்னு இப்பெல்லாம் அவன் நினைச்சு கூட பார்க்கலண்ணா. ஏதோ ஒரு அவசரத்துல நடந்துச்சுண்ணா. லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. உன என்ன சொல்றது? எத்த பார்த்து வளருமோ அதான் வாய்க்கேன்னு தோந்து. தனலட்சுமி கில்லில முத்துப்பாண்டின்னு ஒருத்தர் உங்களை சின்சியரா லவ் பண்ணாங்கல்ல, நீங்க ஏன் அவங்கள லவ் பண்ணல? ஏன்னா அதுல வேலு இருந்தாரு. வேலுவை கொஞ்சம் ஜாஸ்தி லவ் பண்ணிட்டு அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. சொன்னா நம்ப மாட்டீங்க, அவனுக்கு 3 பொண்டாட்டி. உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் நான் தான் ரைட்ல உட்காருவேன்னு. எப்ப பார்த்தாலும் அவளே ரைட்ல உட்கார வைக்கிற. அவளை முதல்ல இங்க உட்கார சொல்லு, நான் தான் அந்த பக்கம் உட்காருவேன். ஹார்ட் அந்த பக்கம் இருக்கு. லெஃப்ட்ல. வா தாத்தா சிக்கிட்ட வா. இங்க வா, இங்க வா. வாழ்க்கை என்பது இன்னொரு விஷயம் முன்னதாகவே சொல்லி விடுகிறேன். திரு விஜய் அவர்கள் மீது பெரிய அளவில் தனிப்பட்ட தாக்குதலை நடத்த திமுக தயாராகி கொண்டிருக்கு. ரொம்ப பர்சனல் அட்டாக் பண்றதுக்கு திமுக ஒரு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அந்த அளவுக்கு அந்த இழிவான வேலையை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். அதையும் எதிர்கொள்ள விஜய் தயாராக இருக்க வேண்டும். நாய்மானி நீ ஏன் குலைக்கிற? வணக்கம் பயில்சா. வேணாம் சகோதரா, வேணாம். நம்ம யார் மனசையும் புண்படுத்த வேணாம். நமக்கு அது வேலையும் இல்ல, நமக்கு நிறைய வேலை இருக்கு. காந்திஜி அவர்கள் சொன்ன ஒரு கோட்டு தான், நான் வயலன்ஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் than violence. அஹிம்சை வன்முறையை விட உறுதியான வலிமையான ஆயுதம். அதனால கூல் காம். வண்டி டாக்டர் வண்டி. எஸ் டாக்டர் ராஜா. இந்த பழைய பேஷண்ட் இந்த கங்காதரனை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. புது பேஷண்ட் மணிராஜா அட்மிட் பண்ணிடுங்க. பாவா, ஒரு முக்கியமான விஷயம். என்னடா? கேஷா இல்ல செக்கா? என்னடா? எங்க பேமெண்ட் பாபா. பாம் ஸ்குவாட் சர்வீஸ். மடையோட வச்சமுக்கிறேன். உள்ள உட்கார் போ. ஆட்டோவா? ஆட்டோ தான் சார். ஏய் ஏறா சார், நான் பைக்ல வந்தேன் சார். ஏறா